பருவநிலை மாற்றம் பெருமழைக்கும் நிலச்சரிவுகளுக்கும் காட்டுத் தீகளுக்கும் மட்டும் வழிவகுப்பதில்லை. நாம் விரும்பி உண்ணக்கூடிய சாக்லேட்டுகளிலும் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் குடுகுடு தாத்தாக்கள் வரை சாக்லேட்டை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. இனிப்புச் சுவை தரும் சாக்லேட்டுகளின் விலை கடந்த சில ஆண்டுகளாகவே கசக்க வைப்பதாகத்தான் இருக்கிறது. சாக்லேட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அடிப்படை பொருளான கோகோ மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில்தான் அதிகம் தயாரிக்கப்படுகிறது. உலக கோகோ விளைச்சலில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பங்களிப்பு மட்டும் 70 விழுக்காடாக உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாகவே கோகோ விளைச்சல் குறைந்து அதன் விலை மேலே பறந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் கோகோ விலை 86 விழுக்காடு அதிகரித்து 1 மெட்ரிக் டன்னுக்கு $10,538 உயர்ந்திருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் நிலவும் வழக்கத்திற்கு மாறான மோசமான பருவநிலை, பூச்சி தொற்று கட்டுப்படுத்த முடியாத அளவு அதிகரிப்பு ஆகியவை கோகோ விளைச்சல் பாதிக்க முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. கோகோ விலை அதிகரித்து விட்டதால் அதன் சுமையை முன்னணி சாக்லேட் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் சுமத்தி வருகின்றன. இதன் காரணமாக வழக்கமாக சாக்லேட் விற்பனை குறைந்துள்ளதுடன் அதை பரிசாக அளிக்க விரும்புபவர்கள் பூங்கத்துகள் போன்றவற்றுக்கு மாறி வருவதாக உலகளாவிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேறு நாடுகளில் கோகோ மரம் வளர்த்து உற்பத்தியை அதிகரிக்க முடியுமா என்ற முயற்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த முயற்சி இனிப்பான செய்தியை தரும் என நம்பலாம்.